யானைக்கால் நோய் அப்படிங்கிறது ஒரு கிருமியுடைய தொற்றினால் நம்முடைய நிணநீர் சுரப்பி மண்டலங்கள் பாதிக்கப்பட்டு உடல் சுரக்கக்கூடிய அமிலங்களும் நிணநீர் மண்டலத்தால் உடலிலிருந்து வெளியேற்ற வேண்டிய கழிவுகளும் உடலை விட்டு வெளியேறாமல் உடலுக்குள்ளேயே தங்கி எங்கெந்த பகுதிகளில் தங்குகிறதோ அங்கெல்லாம் கால்கள்ல வீக்கம் ஏற்பட்டு வீக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகி கால்களுடைய அமைப்பே மாறிப்போய் புண்கள் ஏற்பட்டு உடலுக்கு மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய நோய் தான் யானைக்கால் நோய். இப்ப யானைக்கால் நோயை இத்தனை வருடம் கழித்து குணப்படுத்த முடியுமா அப்படின்னா முழுமையாக குணப்படுத்துவது சாத்தியம் கிடையாது. ஆனால் நம்முடைய மருத்துவமனையில சுரசாதி கிருதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நெய் மருந்து உடலுடைய லிம்பாட்டிக் சிஸ்டம்ல ஏற்படுகின்ற எல்லா விதமான நோய்களையும் மாற்ற, அதே போல உடலுக்குள்ள இருக்கக்கூடிய நிணநீர் சுரப்பிகள்ல இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்ற, யானைக்கால் நோயாளிகளுக்கு அடிக்கடி ஏற்படக்கூடிய அந்த காயம், காய்ச்சல், நரிக்கட்டுதல் சார்ந்த சிரமங்களை குறைக்க, படிப்படியாக கால்களில் இருக்கக்கூடிய வீக்கங்களை குறைத்து ஓரளவுக்கு ஆரோக்கிய வாழ்க்கை வாழ்வதற்கு இன்றைக்கு உதவி செய்யக்கூடிய மிகச்சிறந்த மருந்து எதுனா சுரசாதி கிருதம்னு சொல்லக்கூடிய ஒரு மருந்து தான்.